உன் வாழ்க்கை வெறும் ஸ்க்ரோல் பண்ணற ஒரு ரீலா இல்ல. உன் உயிர் ஒரு சில்லு சாயத்துல சிதற போன வாசனை இல்ல. உன் இதயத்திலே ஒரு தேடல் இருக்கு, ஒரு ஆழமா பதிலுக்காத்திருக்கும் வலி இருக்கு. அதை போக்க டிக்டாக் இல்ல, இன்ஸ்டா இல்ல. இருக்க முடியும் ஒரே ஒருவர்தான் இயேசு. நீ இளமையோட இருக்கிறாய், ஆனால் உன் கண்கள் சோர்வாய் இருக்குது. உன் சிரிப்பின் பின்னால் இருக்கிறது ஒரு தீராத கேள்வி. நான் யாருக்காக வாழ்கிறேன்? தாவீது ஒரு சிறிய பையன், யாரும் பயப்படாத கோலியாத்திடம் அவன் சென்றான். ஏன்? அவன் கையில் சில்லா கல் இருந்தாலும் அவனோட நெஞ்சில் தேவன் இருந்தார். அது போதும், ஜெயிக்க. நீ என்னோட பிள்ளை, உன்னாலே முடியாதது எதுவும் இல்லை. அதை உலகம் மறந்தாலும் நான் மறவமாட்டேன். நீ ரீல் பண்ணுறி, ஸ்டோரி போட்டுறி, லைக்ஸ் தேடுறி. ஆனா ஒரு நாள் உன் ஸ்கிரீனும் கரைபடும், உன் நண்பர்களும் மறைந்து போவார்கள். அப்போ உன் இதயம் மட்டும் இருக்குமடி. அந்த இருட்டுல யாராவது உன்னை கூப்பிடணும் இல்லையா? அந்த ஒரு குரல் தான் நான். மகனே, உன்னாலே நான் மகிழ்கிறேன். உன்னை கண்டதும் என் இதயம் புன்னகை செய்கிறது. உன்னோட சுகம் பாவத்தில் முடிகிறது. உன்னோட சுதந்திரம் சினுங்கும் சங்கிலிகளில் மாட்டிக்கொள்கிறது. ஆனா இன்னும் இல்ல. நீ திரும்பி வரலாமே. நீ இளமையில் உள்ளாயா? அதுதான் உன் பெரிய வாய்ப்பு. இன்று நீ என் குரலை கேட்பாயானால் உன் வாழ்க்கை வெறும் ஃபாலோ பண்ணப்பட்ட ரீல் இல்ல. இது பரலோகத்தில் எழுதப்பட்ட கதையாக மாறும். நான் உன்னை அழைக்கிறேன். உன் பாவங்களை சுமக்க வேண்டிய தேவையில்லை. நான் தீர்த்து வைக்கிறேன். நான் உன்னிடம் ஓடி வருகிறேன். நீ திரும்புவாயா மகனே? உன் வாழ்க்கை வீணாகிவிடலாமா? இல்லை, நான் அதை புதியதாக மாற்ற வருகிறேன். இப்போ கேட்டது வீடியோ அல்ல. இது உன் மனத்தின் கதவை தட்டும் ஒரு அழைப்பு. இப்போதே சரணடைவாயா? இப்போதே உன் வாழ்க்கையை கொடுப்பாயா? இன்றே திரும்புவாய், என்றும் நீ வாழ்வாய்.